இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம், அதை தியானிக்க வேண்டும் என்கிற ஆர்வம், அதை பின்பற்ற வேண்டும் என்கிற ஆர்வத்தை நினைத்து உண்மையாகவே நான் பெருமைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தினுடைய 5வது வார சனிக்கிழமை இன்று தவக்காலம். ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்கிறோம். அதையும் தாண்டி அவர் யார் என்பதையும் இயேசுவை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவரை அன்பு செய்ய முடியும். ஆகவே இயேசுவை புரிந்து கொள்கிறேன் என்கிற ஒரு சிந்தனையை சிந்தித்து இன்றைய பயணத்தை பயணிக்க இருக்கிறோம். இன்றைய சிந்தனையை நமக்காக வழங்குகிறவர் MSF சபையை சார்ந்த அருட்தந்தை நாயகசீலன் அவர்கள். வாருங்கள், அருட்தந்தையின் சிந்தனையை கேட்டு இன்றைய பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காணொளி மூலமாக இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவை புரிந்து கொள்ள தீர்மானிக்கிறேன். நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் புரிந்து கொள்ளுதல் என்பது மிகவும் தேவைப்படுகின்ற ஒன்று. தன்னை ஒருவன் புரிந்து கொள்ளவில்லை என்பதனாலேயே நிறைய மன சிந்தனைகளுக்கு நாம் உள்ளாக்குகிறோம். அல்லது பிறரை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால் நாம் பல பிரச்சனைகளை, சண்டைகளை நம்முடைய வாழ்விலே சந்திக்கிறோம். ஆக இந்த புரிந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறரை புரிந்து கொள்வதிலே நாம் அதிக கவனம் செலுத்துகிறோம். புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால் அல்லது தவறாக புரிந்து கொள்வதனால் நம்முடைய உறவு முறிவுகள் ஏற்படுகின்றன. ஆகவே இந்த தலைப்பு என்பது இன்றைய நாளிலே நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரிகிறது. இந்த நற்செய்தியிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 4 வகையான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். இயேசுவை உற்று நோக்குகிற மனிதர்களை 4 வகையான மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, இயேசு மெசியா என்று ஏற்றுக்கொண்ட ஒரு சில மனிதர்கள். இரண்டாவதாக, தலைமை குருக்களால் அனுப்பப்பட்ட காவலர்கள். இந்த காவலர்கள் தலைமை குருக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் வருகிறார்கள், இயேசுவை பார்க்கிறார்கள், இயேசுனுடைய போதனைகளை கேட்கிறார்கள். கேட்டவுடன் இயேசுவை கைது செய்யும் எண்ணத்தை அவர்கள் கைவிடுகிறார்கள். பிறகு அவர்கள் தலைமை குருக்களிடம் கேட்கின்ற பொழுது, சொல்லுகின்ற பொழுது, ஏன் கைது செய்யவில்லை என்று சொல்கின்ற பொழுது, அவரை போல் ஒரு போதகரை நாங்கள் கண்டதில்லை, ஆகவே கைது செய்யாமல் வந்துவிட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். மூன்றாவதாக நிக்கதெமஸ் காவலர்களை போல அல்ல. அவர் படித்தவர், பரிசேயர், பெரியவர், செல்வாக்கு உடையவர். அவர் இயேசுவை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சிறிது இயேசுவுக்கு துணை நிற்கிறார். ஒருவன் தன்னை பற்றி பேசாமல், அவனுக்கு அந்த இடம் கொடுக்காமல் அவரை நாம் இவ்வாறாக குற்றம் புரிந்தவன் என்று சொல்வது சாத்தியமல்ல, தவறு என்று சுட்டி காட்டுகிறார். பிறகு அவர்கள் அதை மறுபடியும் பேசுகின்ற பொழுது, நீ ஒரு கலிலேயனா என்றால் அவரோடு நீ சேர்ந்து கொண்டாயா என்று கேட்கின்ற பொழுது உடனே அவர் சற்று பின்வாங்குகிறார். நான்காவதாக நாம் பார்க்கின்ற அந்த மக்கள் தலைமை குருக்கள். இந்த தலைமை குருக்கள் என்பவர்கள் இந்த யூத சமுதாயத்தை ஒரு வகையான அமைப்பில் கட்டி காப்பவர்கள். இவர்கள் சொல்வது செய்வது சரி என்று நினைத்து கொண்டு அதையே அவர்கள் நிலைநிறுத்தக்கூடியவர்கள். ஆகவே அதற்கு பங்கம் விளைவிப்பதாக யாராவது இருந்தால், ஏதாவது நடந்தால் அதை ஈடு செய்ய அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். கொலை கூட செய்ய துணிகின்றவர்கள் இந்த தலைமை குருக்கள். ஆக இந்த 4 வகையான மனிதர்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, நாம் எது போன்ற மனிதர்களாக இருக்கின்றோம், யாரை போன்ற மனிதர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் நாம் இயேசுவை முழுமையாக புரிந்து கொண்ட அந்த சில மக்களை போல இருக்கிறோமா, அல்லது இயேசுனுடைய போதனைகளை கேட்டு உடனே மனம் மாறிய அந்த காவலர்களை போல இருக்கிறோமா, அல்லது சிறிது இயேசுவுக்கு துணை நின்று பிறகு தன்னுடைய செல்வாக்கிற்காக அதை விட்டுவிட்ட
நிக்கதேமுஸ் போல இருக்கிறோமா, அல்லது தலைமை குருக்கள் போல தனக்கு எதிராக யார் வந்தாலும் எவ்வேற்பட்ட எந்த வகையான சிந்தனைகளை கொண்டு வந்தாலும் அவர்களை அழிக்கும் எண்ணத்தோடு நாம் இருக்கிறோமா என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் மீதமுள்ள விஷயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவை கலிலேயன் என்று சொல்லி ஒதுக்கப்படுகிறார். இயேசு கலிலேயனா என்ற கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி. இயேசு ஒரு மிக பெரும் பகுதியை தன்னுடைய வாழ்விலே கலிலேயாவிலே ஒதுக்குகிறார். ஆகவே அவரை கலிலேயன் என்று சொல்கிறார்கள். இரண்டாவதாக, கலிலேயர்கள் என்றாலே கலவரக்காரர்கள் என்று அந்த நாட்களிலே அந்த வகையான எண்ணம் இருந்தது, சிந்தனை இருந்தது. ஆகவே இது இரண்டையும் வைத்துக்கொண்டு தலைமை குருக்கள் அவர் குற்றம் உள்ளவர் அல்லது அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள், இயேசு மீது பழி சுமத்துகிறார்கள். இவன் குற்றம் புரிந்தவன் என்று சொல்லி இயேசு மீது பழி சுமத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நம் இறைவன் இயேசு நமக்கு அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். எவ்வாறு அந்த காலத்திலே இயேசு புரிந்ததை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தார்களோ, இயேசு செய்த செயல்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தார்களோ, அதுபோல நம்முடைய வாழ்வில் இயேசு இறை வார்த்தை வழியாக, திருப்பலி வழியாக நமக்கு அநேக கருத்துக்களை, சிந்தனைகளை புரிந்து கொண்டு நமக்கு நல்ல நல்ல செயல்களையும் அருள் வரங்களையும் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் அவற்றை மறந்து விடுகிறோம். பல நேரங்களிலே நம்முடைய சுயநலத்திற்காக இயேசுவை நாம் விட்டு விடுவோம். நிக்கோதேமுஸ் பாருங்களேன், நிக்கோதேமுஸ் தன்னுடைய சுயநலத்திற்காக எவ்வளவுதான் அவர் துணிவோடு நின்றாலும் தன்னுடைய செல்வாக்கு என்று வருகின்ற பொழுது, பிறர் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று வருகின்ற பொழுது அவர் பின் தங்குகிறார். ஏற்கனவே முன்பாக நாம் படித்தோம் என்றால், இரவு நேரத்திலே இயேசுவை சந்தித்து விட்டு அவருடைய போதனைகளை கேட்டுவிட்டு இரவு நேரத்திலே அவர் போகிறார். இயேசு தனக்கு உரியவர் என்பதை சொல்லிக் கொள்வதிலே அவர் சிறிது தயங்குகிறார். ஆனால் இந்த காவலர்களை பாருங்கள், இந்த காவலர்கள் தனக்கு என்ன நேரிடும் என்று தெரியும், தலைமை குருக்கள் தம்மை ஒதுக்கி விடுவார்கள் என்று தெரியும். இருப்பினும் அவர்கள் துணிவோடு நின்று இயேசுவுக்கு சாட்சி சொல்கிறார்கள். அவர் மெஸ்ஸியாவாக இருக்கலாம் என்று சிந்திக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் கைது செய்யவில்லை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் சிந்திப்போம். அநேக நற்செய்திகளை நாம் வாசித்திருப்போம், இறை வார்த்தையை வாசித்திருப்போம், போதனைகளை கேட்டிருப்போம், அருத்தந்தையர்கள் வழியாக அல்லது மற்றவர்கள் வழியாக. நம்முடைய வாழ்வில் நாம் எங்கு நிற்கிறோம்? இயேசுவை நாம் புரிந்து கொள்கிறோமா? இயேசுவை நாம் முழுமையாக புரிந்து கொள்கிறோமா? புரிந்து கொள்ள முற்படுகிறோமா? நம்முடைய வாழ்வில் இயேசுவை முழுமையாக புரிந்து கொண்டு, இயேசு சொல்ல வருவதை தெரிந்து கொண்டு, இறை வார்த்தையை வாசித்து அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை தெரிந்து கொண்டு, அனுபவங்களை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் நல்ல கிறிஸ்தவ மக்களாக வாழ ஜெபிப்போம். இந்த தவ காலத்தில் இறையாசிர் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆமென்.